தேனி மாவட்டம் போடி அரசு மருத்துவமனையில் மின்விசிறி அருந்து படுக்கையில் விழுந்த நிலையில் முன்னதாகவே சுதாரித்துக் கொண்டு பக்கத்து படுக்கைக்கு தாவியதால் பச்சிளம் குழந்தையோடு தாய் தப்பினார். ஜக்கம்மாநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த பிரவீனாவிற்கு அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறந்த நிலையில் பிரசவத்திற்கு பிந்தைய வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு கட்டில் உடைந்ததால் பக்கத்து வார்டுக்கு மாற்றப்பட்டார். மேலே சுழன்று கொண்டிருந்த மின்விசிறியில் இருந்து வித்தியாசமான சத்தம் வரவே குழந்தையோடு அடுத்த படுக்கைக்கு பிரவீனா மாறவும் அந்த விசிறி அருந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. நேற்று காலையில் இங்கிட்டு மாற்றினாங்க வந்து இங்கே படுத்திருக்கோம். கட்டில் அப்படியே உடஞ்சி போச்சு. உடையும் பக்கத்து ரூமில் போய் இன்னைக்கு இருந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் மருமக பாலை கொடுத்துருந்தா மேலேருந்து ஃபேன் அப்படியே விழுந்து அப்படியே நடுவில் விழுந்து என் மருமக ஆப்ரேஷன் பண்ணனோட அப்படியே தாவி அங்கிட்டு தாவிட்டா. விழுந்திருந்தா 2 உயிர் போயிருக்குமே, யார் கொடுப்பா? ஜிஹெச்சில் இதான் நாங்கள் இல்லாதவங்க தானே ஜிஹெச்சுக்கு வரோம். அது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி மேலேருந்து தூக்கிட்டு வரவங்க 1700 ரூபா கேட்குறாங்க. ஜிஹெச்சுக்கு எதுக்கு வராங்க?